திருப்பூர்ல வந்து ஒரு பள்ளி மாணவன் இறந்திருக்காரு. என்னாச்சுன்னா, காலையில வந்து நல்லா தான் ஸ்கூலுக்கு போயிருக்காரு. அப்புறம் ஒரு 1 மணி சுமார்ல அவங்க பேரண்ட்ஸுக்கு வந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க. "இப்படி உங்க பையனுக்கு உடம்பு சரியில்ல. உடனே வாங்கன்னு" ஒரு ஹாஸ்பிட்டல் சொல்லியிருக்காங்க. உடனே இவங்க அந்த ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. அங்கேயும் இல்ல அவங்க. உடனே இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு வான்னு இருக்காங்க. அங்கேயும் போய் பார்த்துருக்காங்க. இல்ல. அகைன் கால் பண்ணி ஜிஹெச்சுக்கு வந்துருங்க அப்படின்னு இருக்காங்க. ஸோ பேரண்ட்ஸ் வந்து ஜிஹெச்சுக்கு போயிருக்காங்க. பார்த்தா பையன் வந்து அ இறந்து கிடந்திருக்கிறார். அது ஸ் டீச்சர்ஸ் என்ன பண்ணாங்க, பையன ஜிஹெச்ல அட்மிட் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. ஜிஹெச் டாக்டர் என்ன சொல்றாங்க, "பையன் இங்க கொண்டு வந்தப்பவே வந்து பல்ஸ் இல்ல. ஆல்ரெடி இறந்துட்டான்" அப்படின்னு. ஸோ பையனுடைய கன்னங்கள் எல்லாம் வீங்கியிருக்கு. அவன் மூக்குல வந்து ரத்தம் வந்திருக்குங்க. இன்னும் வந்து போஸ்ட்மார்டம் பண்ண கிடையாது. ஸோ ரியல் காஸ் என்ன ஆச்சு அப்படிங்கிறது இன்னும் யாருக்கும் தெரியாது. பட் இதுல வந்து அந்த டீச்சர்ஸ் நடந்து கொண்ட முறைய பாருங்க. ஒரு மாணவனுக்கு உடம்பு சரியில்ல, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்கீங்க. பேரண்ட்ஸ் வர்ற வரைக்கும் அங்க இருக்கணும், அந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு குறைந்தபட்ச மனிதாபிமானம் கூட இல்ல. அது ஏதோ வந்து அ இந்த அமேசான் வந்து டெலிவரி பண்ணிட்டு போவாங்கல்லங்க. கொண்டு வந்து வீட்டு முன்னாடி வச்சு போட்டு போயிடுவாங்கல்லங்க. அந்த மாதிரி ஒரு மாணவன கொண்டு வந்து அதான் ஹி வாஸ் லைக் பிராட் டெட். வர்றப்பவே வந்து பல்ஸ் கிடையாதுங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வர்றப்பவே பல்ஸ் இல்ல. ஸோ மாணவன நீங்க அப்படியே ஜிஹெச்ல தள்ளி விட்டுட்டு ஓடி போயிட்டீங்க. இதை வந்து முறையா விசாரிச்சு, அந்த பையன் அதாவது பெற்றோர்கள் சொல்றது என்னன்னா, அந்த ஸ்கூல்ல வந்து அடிப்பாங்க. ஸோ என் பையன வந்து அடிச்சதுனால தான் இறந்திருக்கான். அவனுக்கு எந்த உடல் உபாதையும் இல்ல. காலையில சிரிச்சுட்டு சந்தோஷமா வந்து சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போனான். எப்படி திடீர்னு வந்து மத்தியானம் வந்து மயங்கி விழுந்து இறந்துருவான் அப்படிங்கிறாங்க. போஸ்ட்மார்டம் பண்ணா வி வில் நோ த ரிசல்ட்டுங்க. நீங்க வந்து சும்மா வந்து இவங்களுக்கு 2,00,000 3,00,000 நஷ்டஈடு குடுத்துட்டு அப்படியே வந்து கேஸ குளோஸ் பண்ணலாம். அப்படின்னா இந்த ஸ்கூல்களுக்கெல்லாம் வந்து ஜஸ்ட் அனதர் ஸ்டோரி தாங்க இது. தே வோன்ட் லேர்ன் எனி லெசன். அவர்கள் நல்ல பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், மிக கடுமையான தண்டனை அவங்களுக்கு வந்து வழங்கப்பட வேண்டும்.